தமிழ்மொழி உலகளாவிய மொழிகளில் மிகவும் தொன்மையானதும் இன்றும் மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் உயிருள்ள செம்மொழியாகவும் திகழ்கிறது. இதன் சிறப்புகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். 1. தொன்மையும் செம்மொழி தகுதியும். மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழின் பழமை போற்றப்படுகிறது. இது உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. செம்மொழி அந்தஸ்து. ஒரு மொழி செம்மொழி என அங்கீகரிக்கப்படத் தேவையான தொன்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம் மற்றும் நடுநிலைமை ஆகிய அனைத்தும் தமிழுக்கு உண்டு. 2. இலக்கிய மற்றும் இலக்கண வளம். தொல்காப்பியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலுக்கும் மொழிக்கும் இலக்கணம் வகுத்த நூல் தொல்காப்பியம். இது தமிழர்களின் அறிவு முதிர்ச்சிக்குச் சான்றாகும். சங்க இலக்கியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற நூல்கள் இயற்கையோடு இணைந்த தமிழர்களின் அக மற்றும் புற வாழ்க்கையை படம்பிடித்துக் காட்டுகின்றன. திருக்குறள். உலகப் பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறள் சாதி, மத, இனபேதமின்றி மனிதன் வாழ வேண்டிய உன்னதமான நெறிகளை கூறுகிறது. 3. மொழியின் தனித்தன்மை. இயல், இசை, நாடகம். தமிழை முத்தமிழ் என அழைப்பார்கள். இது வெறும் பேச்சு மொழியாக மட்டுமல்லாமல் கலை மற்றும் பண்பாட்டோடு பின்னி பிணைந்த மொழியாகும். தன்னிகரற்ற எழுத்துகள். என்ற சிறப்பெழுத்து தமிழ் மொழிக்கே உரிய தனித்துவமான ஒலியாகும். இது வேறெந்த மொழியிலும் காணப்படாத இனிமையை கொண்டது. உயர்தனி செம்மொழி. பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. காலத்திற்கு ஏற்ப புதிய கலை சொற்களை உருவாக்கி தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் தன்மையும் இதற்குண்டு. 4வது பண்பாட்டு அடையாளம். தமிழ் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அடையாளம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் என்ற உயர்ந்த மனிதநேய சிந்தனையை உலகுக்குத் தந்த மொழி இது.